வணக்கம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம நீட் 2024 குயிக் ரீசார்ஜ் சீரீஸில் டாப் 10 MCQs டிஸ்கஸ் பண்ண போகிற கூலும்ஸ் லா சூப்பர்பொசிஷன் பிரின்சிபல் பேஸ்டு NCERT கொஸ்டின்ஸ் அண்ட் ஆல்சோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் we are going to discuss. ஸோ ஆரம்பிக்கலாமா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின். Two positive ions each carrying a charge Q are separated by a distance D. If F is the force of repulsion between ions, the number of electrons missing from each ion will be. So, our target is N. We have to find the number of electrons missing from each ion. அப்போ நம்ம மைண்டில் வரணும் Q is equal to N into E. Now, force, coulomb's force between the two positive ions. அது F தான் அவங்க கொஸ்டினில் கொடுத்தாச்சு. ஸோ F நமக்கு எப்படி ரெப்ரசன்ட் பண்ணிக்கலாம்? F equals 1 by 4 pi epsilon naught into ரெண்டுமே சிமிலர் சார்ஜஸ் தான். ஸோ Q into Q ஸ்கொயர் டிவைடட் பை அவங்களுக்கு நடுவில் செப்பரேஷன் D தான் கொடுத்தாச்சு. ஸோ D ஸ்கொயர். நமக்கு N தான் வேணும். நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் மிஸ்ஸிங் ஃப்ரம் ஈச் அயோன் தான் வேணும். ஸோ Q ஸ்கொயர் ஈக்குவல்ஸ் F into 4 pi epsilon naught into D square. Now Q is N into E, so Q square is N square into E square. So N square into E square equals F into 4 pi epsilon naught into D square. That means N square equals F into 4 pi epsilon naught into D square divided by E square. நம்ம சிம்பிளிஃபை பண்ணும்போது வரப்போகிற என்ன? ரூட் ஆஃப், அந்த சாய்ஸ் பார்த்தா தெரியும், எல்லாம் ரூட்டுக்குள்ளே போட்டு தான் ஆன்சர் வந்தாச்சு. ஸோ ரூட் ஃபோர் பை எப்சிலோன் நாட் இன்டு எஃப் இன்டு டி ஸ்கொயர் த ஹோல் டிவைடட் பை இ ஸ்கொயர். திஸ் இஸ் அவர் ஆன்சர். ஸோ ஃபோர்த் சாய்ஸ் இஸ் அவர் கரெக்ட் ஆன்சர். இனி நமக்கு கொஸ்டின் நம்பர் 2 பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 2. 2 point charges Q1 and Q2 are placed at a separation D in vacuum, and the force acting between them is F. Now a dielectric slab of thickness D by 2 and dielectric constant K equal to 4 is placed between them. The new force between the charges will be. அப்போ இங்கே ஒரு கம்பேரிசன் தான் நமக்கு பண்ணணும். நியூ ஃபோர்ஸ் தான் கேட்டது. ஸோ அதுக்கு F டேஷ்னு பேர் கொடுக்கலாம். F டேஷ் கனெக்டட் டு F. எஃப் டேஷுக்கும் எஃப்க்கும் நடுவில் என்ன சம்பந்தம், அதுதான் நமக்கு டீல் பண்ணணும். ஸோ எஃப் இஸ் ஈக்குவல் டு நமக்கு தெரியும் கே இன்டு கே டினோட்ஸ் 1 by 4 pi epsilon naught. ஸோ கே இன்டு Q1 இன்டு Q2 டிவைடட் பை டி ஸ்கொயர். நான் நீங்கள் அப்போ தான் அந்த சார்ஜஸுக்கு நடுவில் ஒரு டைஎலக்ட்ரிக் ஸ்லாபு வச்சாச்சு. அப்போ அந்த சிச்சுவேஷன் வேணாலும் நமக்கு விஷுவலைஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ரெண்டு சார்ஜஸ்ஸு அவங்களுக்கு நடுவில், இப்போது ரெண்டு சார்ஜஸ். ஸோ Q1 சார்ஜ் இங்கே, Q2 சார்ஜ் இங்கே. அவங்களுக்கு நடுவில் செப்பரேஷன் டின்னு தான் கொஸ்டினில் இன்ஃபர்மேஷன் கொடுத்தாச்சு. டி. அப்போ இவங்களுக்கு நடுவில் தான் ஒரு டைஎலக்ட்ரிக் ஸ்லாபு அவங்க பிளேஸ் பண்ணியாச்சு. டைஎலக்ட்ரிக் ஸ்லாபு இப்போ இந்த மாதிரி நமக்கு விஷுவலைஸ் பண்ணிக்கலாம். ஒரு டைஎலக்ட்ரிக் ஸ்லாபு அவங்க பிளேஸ் பண்ணியாச்சு. அந்த டைஎலக்ட்ரிக் ஸ்லாபோட திக்னஸ் D by 2. அந்த டைஎலக்ட்ரிக் ஸ்லாபோட டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் K ஈக்குவல் டு 4னு தான் அவங்க கொடுத்தாச்சு. அப்போ அக்கார்டிங் டு அவர் கான்செப்ட் நமக்கு தெரியும், இந்த மாதிரி ஒரு டைஎலக்ட்ரிக் ஸ்லாபு வச்சா அவங்களுக்கு நடுவில் இஃபெக்டிவ் செப்பரேஷன் பிகம்ஸ். இந்த கொஸ்டினில் அதுதான் முக்கியமான பாயிண்ட். இஃபெக்டிவ் செப்பரேஷன் D டேஷ் நம்ம ரெப்ரசன்ட் பண்ணியா நமக்கு தெரியும் D minus T plus T root K. இதுதான் நம்ம ரிலேஷன். ரெண்டு சார்ஜஸுக்கு நடுவில் இந்த மாதிரி ஒரு T திக்னஸில் ஒரு டைஎலக்ட்ரிக் ஷீட் இல்லைன்னா ஸ்லாபு வச்சா அப்போ அவங்களுக்கு நடுவில் வரப்போகிற அந்த செப்பரேஷன் இஃபெக்டிவ் செப்பரேஷன்னு சொல்லுவாங்க. அது D டேஷ், அதோட ஈக்குவேஷன் இந்த மாதிரி தான் வருவாங்க. உங்களுக்கு எல்லாம் தெரியும் D minus T plus T root K. அப்போ அந்த புது ஃபோர்ஸ் எப்படி வருவாங்க? F dash equals K into Q1 into Q2 டிவைடட் பை டி டேஷ் ஸ்கொயர்னு வருவாங்க. அப்போது இது இக்குவேஷன் நம்பர் 1, இது இக்குவேஷன் நம்பர் 2. அப்போ இனி நம்ம என்ன செய்யணும்? நமக்கு எஃப் டேஷ் தான் வேணும். ஸோ டேக் இக்குவேஷன் 2 by 1. 2 by 1 இக்குவேஷன் 2 by 1. அப்போ நம்ம எஃப் டேஷ் பை எஃப்னு
டிவைட் பண்ணும்போது equation 2ம் equation 1ம் டிவைட் பண்ணும்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடு டிவைட் பண்ணும்போது f dash by f தான் வருவாங்க. f dash by f என்ன கிடைக்கும்? d square by d dash squareன்னு கிடைக்கும். அதில் நீங்கள் d dashோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணணும். what is d dash? d minus t plus t root k. that means d dash is equal to d minus d by 2 plus d by 2 into root 4. k, here k denotes dielectric constant. ஸோ என்ன வருவாங்க? effectively அது வரப்போகிறது 3 by 2dன்னு கிடைக்கும். உங்களுக்கு கிடைக்க போகிற வேல்யூ 3 by 2dன்னு வரும். சிம்பிளிஃபை பண்ணும்போது கிடைக்க போகிற வேல்யூ அதுதான். அது இங்கே சப்ஸ்டியூட் பண்ணும்போது உங்களுக்கு கிடைக்க போகிறது d square by 9 by 4 d squareன்னு எழுதலாம். ஸோ d square cancel, you get 4 by 9. ஸோ your f dash equals உங்களுக்கு இந்த மாதிரி எழுதலாம் 4 by 9 into f ன்னு கிடைக்கும். ஸோ which is the correct choice? Our first choice is the correct choice. இனி நமக்கு third question பார்க்கலாம். The electrostatic force on a small sphere of charge 0.4 microcoulomb due to another small sphere of charge minus 0.8 microcoulomb in air is 0.2 Newton. The distance between the spheres. ஸோ again coulombs law பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின் தான் இது. அப்போ உங்களுக்கு இது ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். உங்களுக்கு தெரியும் என்ன? f is equal to 1 by 4 pi epsilon naught. We can write it as 9 into 10 raised to 9. 9 into 10 raised to 9 into ரெண்டு சார்ஜஸ் யாரெல்லாம் இருந்தால் 0.4 மைக்ரோகூலும் அண்டு 0.8 மைக்ரோகூலும். இங்கே எழுதும்போது நெகட்டிவ் சைன் ஒன்றும் போட வேண்டிய அவசியம் இல்லை. பிகாஸ் நம்ம மேக்னிடியூடு மட்டும்தான் இங்கே எடுத்துகிட்டு இருக்கோம். ஸ்கேலார் ஃபார்ம் ஆஃப் கூலும்ஸில் தான் நம்ம இங்கே அப்ளை பண்ணிகிட்டு இருக்கோம். டிவைடட் பை அந்த சார்ஜுக்கு நடுவில் செப்பரேஷன் எவ்வளவு அதுதான் கால்குலேட் பண்ணணும். அது டி ஸ்கொயர். இந்த ஃபோர்ஸு கொஸ்டினில் கொடுத்தாச்சு. வாட் இஸ் த ஃபோர்ஸ்? 0.2 நியூட்டன். அப்போ இந்த கொஸ்டினில் டார்கெட்டு டி தான். எப்போவுமே ஒரு கொஸ்டின் வாசித்து முடிக்கிறது அந்த டைமில் உங்கள் மைண்டில் வரணும். வாட் டு ஃபைண்ட். அப்போ இங்கே சார்ஜஸுக்கு நடுவில் செப்பரேஷன் தான் நம்ம கால்குலேட் பண்ணணும். Q1 Q2ன்னு பேர் போட்டால் அது வச்சு தான் நம்ம ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. அப்போ டி ஸ்கொயர் என்ன வருவாங்க? d square is equal to 9 into 10 raised to 9 into 0.4 into 0.8 is 0.32 into 10 raised to minus 12 divided by 0.2. இனி இது நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணும்போது உங்களுக்கு கிடைக்க போகிற வேல்யூ d is equal to 12 into 10 raised to minus 2 மீட்டர்னு கிடைக்கும். that means 12 சென்டிமீட்டர் தான் உங்களுக்கு ஆன்சர் கிடைக்க போகிறேன். So your answer is second choice, option B. இனி நமக்கு next question பார்க்கலாம். The dimensions of the ratio K E square by G M M E M P R. அப்போ உங்கள் மைண்டில் வரணும். ஆக்சுவலி இது ரேஷியோ ஆஃப் எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் டு ஒரு கூலும் ஃபோர்ஸ் டு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் தான். FE by FG தான். இது ரெண்டுமே ஃபோர்ஸ். பிகாஸ் FE is equal to நமக்கு தெரியும் K into E. Here E denotes charge of an electron. So K into E square by D square. கண்டிப்பாக உங்களுக்கு நடுவில் செப்பரேஷன் வருவாங்க. டிவைடட் பை அந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வரும்போது again G into ME into MP divided by again அவங்களோட செப்பரேஷன் ஸ்கொயர். ஸோ FE by FG ratio of electric force to gravitational force is K into E square divided by G into ME into MP. So this is ratio of two forces. அப்போ ஐடென்டிக்கலான ரேஷியோ வந்து குவான்டிட்டிஸோட ரேஷியோ வந்தால் நமக்கு தெரியும் அது டைமென்ஷன்லெஸ் தான் வருவாங்க. ஸோ நமக்கு இந்த கொஸ்டினில் கொடுத்த அந்த எக்ஸ்பிரஷன் இது டைமென்ஷன்லெஸ் தான். This is dimensionless. So which choice we have to select? Option D. Now question number 5. The force between two small charged spheres having charges of 2 into 10 raised to minus 7 coulomb and 3 into 10 raised to minus 7 coulomb placed 30 centimeter apart in air. அப்போ இந்த சிச்சுவேஷன் இதுதான். 2 into 10 raised to minus 7 coulomb and 3 into 10 raised to minus 7 coulomb சார்ஜஸ் அவங்க 30 சென்டிமீட்டர் செப்பரேஷனில் ஏரில் தான் வச்சுருக்கோம். ஃபோர்ஸு தான் கேட்டிருக்கோம். அப்போ இது டைரக்ட் சப்ஸ்டியூஷன் தான். So F is equal to 9 into 10 raised to 9 into
ரெண்டு சார்ஜஸோட வேல்யூ எழுதணும். எவ்வளவு? 2 × 10⁻⁷ இன்டூ 3 × 10⁻⁷ டிவைடட் பை அவங்களுக்கு நடுவில் செப்பரேஷன் ஸ்கொயர். ஸோ 30 சென்டிமீட்டர் தான் கொடுத்தாச்சு. ஸோ 30 × 10⁻² த ஹோல் ஸ்கொயர். இது சிம்பிளிஃபை பண்ணும்போது உங்களுக்கு 6 × 10⁻³ கிடைக்கும். 6 × 10⁻³ நியூட்டன் கிடைக்கும். ஆனால் இது சாய்ஸ் பார்த்தா ரிப்பல்ஷன் அட்ராக்ஷன் எல்லாம் டிஃப்ரெண்ட் சாய்ஸில் இருக்கும். அப்போ நீங்கள் யோசிக்கணும், இது ரெண்டும் பாசிட்டிவ் சார்ஜ் தானே, ஐடென்டிக்கலான சைன் உள்ள சார்ஜஸ் தான். அப்போ கண்டிப்பாக அவங்களுக்கு நடுவில் எது தான் வருவாங்க? ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் தான் வருவாங்க. ஸோ அவர் கரெக்ட் ஆப்ஷன் இஸ் ஆப்ஷன் ஏ. இனி நமக்கு அந்த நெக்ஸ்ட் 6th கொஸ்டின் பார்க்கலாம். Two free charges Q and 4Q are placed at a distance d apart. A third charge Q is placed between them at a distance x from charge Q such that the system is in equilibrium. Then system equilibrium னு சொன்னா net force on all charges is 0. அது முதல்ல உங்க மைண்டில் வரணும். System equilibrium னு சொன்னா F net on all charges equals 0. அதுதான் கான்செப்ட். அப்போ இந்த முதல்ல நமக்கு சென்ட்ரல் இருக்கிற இந்த Q சார்ஜ், கேபிட்டல் Q சார்ஜை பார்க்கலாம். அப்போ இந்த கேபிட்டல் Q சார்ஜுக்கு மேலே இந்த 4Q சார்ஜ் ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுவாங்க. லெட் தட் ஃபோர்ஸ் இஸ் டினோட்டட் பை F1. அந்த மாதிரி இந்த சின்ன Q சார்ஜும் இந்த பெரிய Qக்கு மேலே ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுவாங்க F2. ஸோ நமக்கு இந்த சார்ஜோட பொலாரிட்டி தெரியாது. அப்போ Q சார்ஜ் ரெண்டும் இது இந்த கேபிட்டல் Q சார்ஜ் பாசிட்டிவ் வந்தாலும் நெகட்டிவ் வந்தாலும், இப்போ இந்த கேபிட்டல் Q சார்ஜ் பாசிட்டிவ் வந்தால் இதுதான் சிச்சுவேஷன், ரிப்பல்ஷன் எஃபெக்ட் வருவாங்க. கேபிட்டல் Q சார்ஜ் நெகட்டிவ் வந்தாலும் வாட் ஹேப்பன்ஸ், இந்த சின்ன Q சார்ஜ் அவங்களை இந்த டைரக்ஷனில் அட்ராக்ட் பண்ணுவாங்க F2. இந்த 4Q சார்ஜ் அவங்களை இந்த டைரக்ஷனில் அட்ராக்ட் பண்ணுவாங்க. ஸோ ரெண்டு பாசிபிலிட்டிஸிலும் சென்ட்ரல் நடுவில் இருக்கிறது அந்த கேபிட்டல் Q சார்ஜ் ப்ளஸ் வந்தாலும் மைனஸ் வந்தாலும் இந்த ரெண்டு எக்ஸ்ட்ரீம் எண்டில் இருக்கிறது அந்த சார்ஜஸ் அவங்களுக்கு மேலே ஆப்போசிட் டைரக்ஷன் தான் ஃபோர்ஸ் எக்ஸர்ட் பண்ணுவாங்க. அதுதான் என்னோட பாயிண்ட். அப்போ அந்த F1 F2வும் எப்போவுமே ஆப்போசிட் டைரக்ஷன் தான் வருவாங்க. நீங்கள் ஈக்குலிபிரியம்னு கொஸ்டினில் மென்ஷன் பண்ணியாச்சு. ஸோ கண்டிப்பாக F1 ஷுட் பி ஈக்குவல் டு F2. எந்த கான்டெக்ஸ்டில் ஆனாலும் அந்த கேபிட்டல் Q சார்ஜ் மட்டும் இல்லை, அந்த ரெண்டு சின்ன Q சார்ஜும் ஈக்குலிபிரியத்தில் இருக்கணும்னா அவங்களுக்கு மேலே ஆக்ட் பண்ணிகிட்டு இருக்கிற ஃபோர்ஸஸ் எல்லாம் ஈக்குவல் இன் மேக்னிடியூட் ஆப்போசிட் இன் டைரக்ஷன் தான் வரணும். அப்போ F1 ஈக்குவல் டு F2. இனி நமக்கு கூலும்ஸில் அப்ளை பண்ணலாம். அப்போ என்ன கிடைக்கும்? K இன்டு F1 சார்ஜ் வரும்போது Q இன்டு 4Q டிவைடட் பை D minus X the whole square equals what is F2? K into சின்ன Q into capital Q divided by X square. இது நமக்கு சிம்பிளிஃபை பண்ணலாம். சேம் டேர்ம்ஸ் எல்லாம் கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே K, இங்கே K, இங்கே Q, இங்கே Q, இங்கே சின்ன Q, இங்கே சின்ன Q. அப்போ என்ன வருவாங்க? கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணி எழுதும்போது இம்ப்ளைஸ் நான் இங்கே எழுதலாம் 4 by D minus X the whole square is equal to 1 by X square. ரூட் எடுக்கும்போது உங்களுக்கு 2 by D minus X is equal to 1 by X ன்னு கிடைக்கும். இம்ப்ளைஸ் உங்களுக்கு இது சிம்பிளிஃபை பண்ணும்போது X equal to D by 3 தான் கிடைக்க போகிறேன். அப்போ இங்கே இந்த கொஸ்டினோட சாய்ஸ் பார்த்தா உங்களுக்கு தெரியும், அங்கே டிஸ்டன்ஸ் மட்டும் இல்லை, அந்த சார்ஜும் கேபிட்டல் Qயோட வேல்யூ என்னன்னு நமக்கு தெரியணும். அப்போ அதுக்காக இனி நமக்கு இந்த இப்போ நம்ம நடுவில் இருந்த அந்த கேபிட்டல் Q சார்ஜை மட்டும்தான் கன்சிடர் பண்ணியாச்சு. இனி நமக்கு அந்த எண்டில் இருக்கிறது ஏதாவது ஒரு சார்ஜையும் கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ அது கன்சிடர் பண்ணும்போது இந்த மாதிரி வருவாங்க. இப்போது இங்கே தான் நம்ம Q நாம் வச்சது முதல்ல, இங்கே 4Q, இங்கே தான் நம்ம Q இருக்கும். இப்போ நமக்கு கால்குலேஷன் பண்ணி இப்போ கிடைச்சாச்சு இந்த X D by 3, இந்த டிஸ்டன்ஸ் D by 3ன்னு கிடைச்சாச்சு. அப்போ இந்த ரிமைனிங் டிஸ்டன்ஸ் வில் பி D minus D by 3. ஓகே, இப்போ இதுதான் சிச்சுவேஷன். இனி நம்ம யோசிக்க வேண்டியது இதில் இந்த Qவா இல்லைன்னா இந்த Qவா, இவங்களும் ஈக்குலிபிரியத்தில் தான் இருக்கணும். சின்ன Qவும் 4Qவும் ஈக்குலிபிரியத்தில் தான் இருக்கணும். ஈக்குலிபிரியத்தில் இருக்கணும்னு சொன்னால் அதோட மீனிங் என்ன? அவங்க ஆக்ட் பண்ணிகிட்டு இருக்கிற ஃபோர்ஸஸ் எல்லாமே ஈக்குவல் இன் மேக்னிடியூட் ஆப்போசிட் இன் டைரக்ஷன் அந்த மாதிரி தான் வரணும். அப்போ நம்ம யோசிக்கணும். இப்போ இந்த 4Qவை நமக்கு டார்கெட் பண்ணலாம், 4Qவோட ஈக்குலிபிரியம். அப்போது கன்சிடர் ஈக்குலிபிரியம் ஆஃப்
4q. Consider equilibrium of 4q. Consider equilibrium of 4q. அப்போ நம்ம 4q சார்ஜ் ஈக்குலிபிரியத்தில் இருக்கணும்னா அவங்களுக்கு மேலே ஆக்ட் பண்ணிட்டு இருக்கிற ஃபோர்ஸ் எல்லாமே ஈக்குவல் இன் மேக்னிடியூட் ஆப்போசிட் இன் டைரக்ஷன் தான் வரணும். அப்போது இந்த சின்ன q இவங்களுக்கு மேலே ஆக்ட் பண்ணிய ஃபோர்ஸ் கண்டிப்பாக அது ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் தான் வருவாங்க. அது நான் இங்கே F1ன்னு பேர் போட்டாச்சு. இனி கண்டிப்பாக இந்த 4q ஈக்குலிபிரியத்தில் இருக்கணும்னா இந்த q இவங்களை இந்த டைரக்ஷனில் தான் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணணும், எக்ஸர்ட் பண்ணணும். அப்போது F2 இந்த பக்கம் தான் வரணும். அப்போது இந்த q சார்ஜ் என்ன சைனில் வரணும்? நெகட்டிவ் சைனில் தான் வரணும். அதுவும் நம்ம இந்த சிச்சுவேஷன் ஐடென்டிஃபை பண்ணணும். நம்ம 4q சார்ஜ் ஈக்குலிபிரியத்தில் இருக்கணும்னா ஃபோர்ஸஸ் ஈக்குவல் இன் மேக்னிடியூட் ஆப்போசிட் இன் டைரக்ஷன் வரணும். அப்போது இந்த F1 இந்த பக்கம் வந்தால் கண்டிப்பாக F2 இந்த பக்கம் தான் வரணும். அப்போ இந்த நமக்கு இக்குவேஷன் எழுதலாம். வாட் இஸ் த கண்டிஷன்? F1 ஈக்குவல்ஸ் F2. F1 ஈக்குவல்ஸ் F2. F1 நான் எழுதியது இந்த சின்ன q சார்ஜ் வழியாக அந்த 4q சார்ஜுக்கு என்ன ஃபோர்ஸ் வரப்போகிறேன். அப்போ எப்படி எழுதலாம்? K இன்டு q இன்டு 4q டிவைடட் பை டி ஸ்கொயர். அவங்களுக்கு நடுவில் செப்பரேஷன் டி ஸ்கொயர் ஈக்குவல்ஸ். இனி F2ன்னு சொன்னால் அது யாரோட ஃபோர்ஸு? இந்த க்யூவோட ஃபோர்ஸு தான். ஸோ எப்படி எழுதலாம்? K இன்டு கேபிட்டல் Q இன்டு 4q டிவைடட் பை அவங்களுக்கு நடுவில் செப்பரேஷன் என்ன? d மைனஸ் d பை 3, தட் இஸ் 2d பை 3 த ஹோல் ஸ்கொயர். முன்னாடி சொன்ன மாதிரி சேம் டேர்ம்ஸ் எல்லாம் கேன்சல் பண்ணிக்கலாம். கே கேன்சல் ஆயாச்சு. இந்த q இல்லைன்னா நமக்கு இந்த மாதிரி எழுதலாம். இந்த 4q இந்த 4q. அப்போ என்ன வருவாங்க? இம்ப்ளைஸ் q பை d ஸ்கொயர் ஈக்குவல்ஸ் q பை இங்கே 2d பை 3 ஹோல் ஸ்கொயர் தான். ஸோ 4/9 டி ஸ்கொயர். டி ஸ்கொயர் எல்லாம் கேன்சல் பண்ணும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும்? q இஸ் ஈக்குவல் டு 4/9q கிடைக்கும். q இஸ் ஈக்குவல் டு 4/9q தான் கிடைக்கும். ஸோ அவங்களுக்கு நெகட்டிவ் சைனும் வருவாங்க. அது ஆல்ரெடி நம்ம ஐடென்டிஃபை பண்ணியாச்சு. அப்போது இந்த நெகட்டிவ் சைனும் சேர்த்து என்ன சாய்ஸ் வருவாங்க? தேர்ட் சாய்ஸ் தான் நம்ம கரெக்ட் சாய்ஸாக வரப்போகிறேன். ஸோ வி கேன் கோ ஆன் டு கொஸ்டின் நம்பர் 7. இது பாருங்கள், 4 பாயிண்ட் சார்ஜஸ். அது 2 microcoulomb, -5 microcoulomb, again 2, -5 are located at the corners of a square of side 10 cm. The force on a charge 1 microcoulomb placed at the center of the square is. இதுக்கு கால்குலேஷன் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை, நீங்கள் கொஞ்சம் யோசிச்சா போதும். இது பாருங்கள், இந்த சென்டரில் தான் நம்ம சார்ஜ் இருக்கும். யார்? 1 microcoulomb சார்ஜ் இருக்கும். அப்போ இங்கே தான் நம்ம 1 microcoulomb சார்ஜ் வரப்போகிறேன். அந்த 1 microcoulomb சார்ஜ் அது பாசிட்டிவ் சார்ஜ் தான். இந்த -5 microcoulomb சார்ஜ் அட்ராக்ட் பண்ணுவாங்க. லெட் தட் ஃபோர்ஸ் பி F1. அந்த 1 microcoulomb சார்ஜ் இந்த ஆப்போசிட் கார்னரில் இருக்கிற அந்த -5 அட்ராக்ட் பண்ணுவாங்க. அதுக்கு நீங்கள் F2ன்னு பேர் கொடுத்தா உங்களுக்கு தெரியும் F1 ஈக்குவல் டு F2. ஸோ தே கெட் கேன்சல்ட். ஈக்குவல் ஃபோர்ஸ் பிகாஸ் ஸ்கொயரோட சென்ட்ரல் தான் இருக்கும். இனி அந்த மாதிரி இஃபெக்ட் தான் இங்கேயும் வருவாங்க. இந்த சென்ட்ரல் இருக்கிற 1 microcoulomb சார்ஜை இந்த 2 இந்த டைரக்ஷனில் ரிப்பல் பண்ணுவாங்க F3. அந்த மாதிரி இந்த 2 microcoulomb இந்த சென்ட்ரல் இருக்கிற சார்ஜை இந்த டைரக்ஷனில் ரிப்பல் பண்ணுவாங்க. அதுக்கு நான் F4ன்னு பேர் போட்டாச்சு. ஸோ எகெயின் F3 இஸ் ஈக்குவல் டு F4. வை? பிகாஸ் ஸ்கொயரோட சென்ட்ரல் தான் நம்ம சார்ஜ் இருக்கும், 1 microcoulomb சார்ஜ் இருக்கும். அந்த 2 இந்த 2 ஆப்போசிட் கார்னர்ஸில் இருந்து தான் அவங்களுக்கு மேலே ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் எக்ஸர்ட் பண்ணுவாங்க. ஸோ வாட் இஸ் த ஆன்சர்? இந்த 1 microcoulomb சார்ஜுக்கு மேலே ஆக்ட் பண்ணிகிட்டு இருக்கிற ஃபோர்ஸஸ் எல்லாம் ஈக்குவல் இன் மேக்னிடியூட் ஆப்போசிட் இன் டைரக்ஷன் தான். ஸோ நெட் ஃபோர்ஸ் ஆன் 1 microcoulomb charge is 0. So our best choice is option C. இனி நமக்கு 8th question பார்க்கலாம். 8th question. 2 particles each of mass m carrying charge q are separated by some distance. If they are in equilibrium under mutual gravitational and electrostatic force, then q by m is of the order of. அப்போ இந்த கொஸ்டினில் நமக்கு q by m ரேஷியோ தான் வேணும். q by m சார்ஜ் டு மாஸ் ரேஷியோ.
அப்போ இந்த சிச்சுவேஷன் நான் இங்கே விஷுவலைஸ் பண்ணியாச்சு. 2 ஐடென்டிக்கல் சார்ஜஸ் QQ அவங்களோட மாஸும் கொடுத்தாச்சு. எம்முன்னு தான் கொஸ்டினில் இன்ஃபர்மேஷன் இருக்குது. அவங்களுக்கு நடுவில் செப்பரேஷன் சம் டிஸ்டன்ஸ் தான் கொடுத்தது, அது நமக்கு டீன்னு எடுக்கலாம். இது அவங்க ஈக்குலிபிரியத்தில் இருக்குன்னு தான் சொன்னது. அவங்களுக்கு மேலே ஆக்ட் பண்ணிகிட்டு இருக்கிற ஃபோர்ஸ் யாரெல்லாம்? மியூச்சுவல் கிராவிடேஷனல் ஃபோர்ஸும் இருக்குது, எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸும் இருக்குது. கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் கண்டிப்பாக அது அட்ராக்டிவ் ஃபோர்ஸ்ன்னு இந்த உலகத்துக்கே தெரியும். ஸோ நமக்கு இந்த ஃபஸ்ட்டு சார்ஜை நமக்கு டீல் பண்ணலாம். அவங்களுக்கு மேலே ஆக்ட் பண்ணிகிட்டு இருக்கிற ஃபோர்ஸு, ஒரு ஃபோர்ஸ் உங்களுக்கு எல்லாம் தெரியும், என்ன? அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் டியூ டு எம். இன்னொரு ஃபோர்ஸ் என்ன? ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் தான் வருவாங்க. இப்போ அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் என்ன ஃபோர்ஸ்? அது கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் தான். இந்த ஃபஸ்ட்டு மாஸை இந்த செகண்ட் மாஸை அட்ராக்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இந்த ஃபஸ்ட்டு மாஸை இந்த செகண்ட் மாஸை ரிப்பல்ஷனும் பண்ணுவாங்க டியூ டு த சார்ஜ். 2 பேருக்கும் ஐடென்டிக்கல் சார்ஜ் தான். அப்போ எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் வருவாங்க, எலக்ட்ரோஸ்டாட்டிக் ரிப்பல்ஷன் வருவாங்க. அப்போ இந்த ஃபஸ்ட்டு சார்ஜுக்கு மேலே செகண்ட் சார்ஜோட ஒரு அட்ராக்ஷன் ஃபோர்ஸ் டியூ டு கிராவிடேஷன் இஃபெக்டும் வருவாங்க. சார்ஜ் வழியாக அவங்களுக்கு நடுவில் ஒரு ரிப்பல்சிவ் ஃபோர்ஸும் வருவாங்க. ஈக்குலிபிரியத்தில் இருக்குன்னு சொன்னால் கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். வாட் இஸ் த சிச்சுவேஷன்? ஈக்குலிபிரியத்தில் இருக்குன்னு சொன்னால் FE ஈக்குவல்ஸ் FG. இனி வாட் இஸ் FE? FE நமக்கு தெரியும், 1/4πε0 into Q²/d². கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் என்ன வருவாங்க? G into ஐடென்டிக்கல் மாஸ் தான். ஸோ M into M divided by d². தட் மீன்ஸ் இந்த 2 சைடிலும் சேம் டேர்ம்ஸ் கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ என்ன வருவாங்க? Q²/m² ஈக்குவல்ஸ் G into 4πε0 வருவாங்க. தட் மீன்ஸ் Q/m is equal to root of Gயோட வேல்யூ இந்த உலகத்துக்கே தெரியும், 6.67 into 10⁻⁻11. 4πε0 வேல்யூ உங்களுக்கு தெரியும், 1/9 into 10⁻9 எழுதலாம். அப்போது இந்த கொஸ்டினோட ஸ்பெஷாலிட்டி ஈஸ் ஆஃப் தி ஆர்டர் ஆஃப் தான் கேட்டாச்சு. அப்போ 10ஓட பவர் போதும். அப்போ இந்த ரூட்டுக்குள்ளே யூ கேன் சி ரூட் ஆஃப் 6.67 into 10⁻11 divided by 9 into 10⁻9. அப்போ இது root of 6.67 divided by 9 into 10⁻20 தான் வரும். அப்போ ரூட்டுக்குள்ளே 10⁻20 வந்தால் 10⁻10 தான் ரூட்டுக்கு வெளியே கன்சிடர் பண்ணலாம். ஸோ Q/m இஸ் அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு ரூட் 10⁻10 வருவாங்க. அப்போ இந்த கொஸ்டினோட ஆன்சர் என்ன செலக்ட் பண்ணணும்? ஆப்ஷன் 2 தான் செலக்ட் பண்ணணும். ஓகே, இனி நமக்கு 9th கொஸ்டின் பார்க்கலாம். 9th கொஸ்டின் அதுவும் ஈக்குலிபிரியம் ரிலேட்டட் கொஸ்டின் தான். 2 point charges Q1 equal to +2 coulomb and Q2 equal to -1 coulomb are separated by a distance d. The position on the line joining the 2 charges where a third charge Q equal to +1 coulomb will be in equilibrium is at a distance. அப்போ இந்த கொஸ்டினில் 2 சார்ஜஸ் இருக்குது, Q1 Q2. அவங்களுக்கு 2 பேருக்கு நடுவில் நீங்கள் ஒரு லைன் வரைஞ்சி அந்த லைனில் புதுசாக ஒரு சார்ஜ் இந்த +1 கூலும்பு சார்ஜ் வச்சா எங்கே வச்சா தான் ஈக்குலிபிரியம் வருவாங்க தான் நம்மளோட உள்ள கேள்வி. கொஸ்டின் அதுதான். அப்போ நம்ம அந்த சிச்சுவேஷன் தான் இங்கே விஷுவலைஸ் பண்ணியாச்சு. ஏ ஒரு லொக்கேஷனில் +2 கூலும்பு சார்ஜ் வச்சாச்சு, பி லொக்கேஷனில் -1 கூலும்பு சார்ஜ் வச்சாச்சு. இந்த சி லொக்கேஷன் தான் நம்ம சார்ஜ் டெஸ்டிங் சார்ஜ் +1 கூலும்பு வச்சாச்சு. இதுதான் சிச்சுவேஷன். இங்கே ஏக்கும் பிக்கும் நடுவில் நாம் +1 கூலும்பு வைக்கல. பிகாஸ் ஏக்கும் பிக்கும் நடுவில் வச்சா ஈக்குலிபிரியம் எஃபெக்ட் வராது. ஈக்குலிபிரியம் எஃபெக்ட் வரணும்னா இந்த கேஸில் +2 கூலும்பும் -1 கூலும்பும் இவங்களோட சார்ஜ் சைன் ஆப்போசிட்டு தான் இருக்கும், பொலாரிட்டி ஆப்போசிட்டாக தான் வந்தாச்சு. பொலாரிட்டி சேமாக வந்தால் நீங்கள் அந்த 2 சார்ஜுக்கு நடுவில் வச்சா போதும், மூணாவது ஒரு சார்ஜ். ஆனால் இங்கே 2 சார்ஜும் +2 கூலும்பும் -1 கூலும்புக்கும் பொலாரிட்டி ஆப்போசிட்டாக இருக்கும். அப்போ கண்டிப்பாக நீங்கள் அந்த சின்ன சார்ஜோட பக்கத்தில் தான் இந்த புதுசாக வைக்க போகிற அந்த சார்ஜை நீங்கள் வைக்கணும். அந்த நியூ சார்ஜை சின்ன மேக்னிடியூடு சார்ஜோட பக்கத்தில் தான் வைக்கணும்.
அதுவும் வெளியே தான் வைக்கணும், அவங்களுக்கு நடுவில் வரக்கூடாது. இது எப்போவுமே உங்கள் மூளையில் ஏற்றி வைக்கணும். இந்த கான்செப்ட் இந்த மாதிரி சிச்சுவேஷன் வந்தால் நீங்கள் அப்படி தான் யோசிக்கணும். நவ் நமக்கு அந்த சிச்சுவேஷன் பார்க்கலாம். கண்டிப்பாக இவங்களுக்கு மேலே ஃபோர்ஸோட எஃபெக்ட் எப்படி வருவாங்க. இப்போ நமக்கு தெரியும், இந்த +1 கூலும்புக்கு மேலே 2 ஃபோர்ஸ் வருவாங்க. ஒரு ஃபோர்ஸ் எது தான் வருவாங்க, இந்த +2 கூலும்பு இவங்களுக்கு மேலே ஒரு ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுவாங்க. அதுக்கு நான் எஃப்ஏன்னு பேர் போடலாம், எஃப்ஏ. இனி அந்த மாதிரி இந்த +1 கூலும்புக்கு மேலே அந்த -1 கூலும்பு சார்ஜோட ஃபோர்ஸும் வருவாங்க. அது அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் தான், அது இந்த பக்கம் தான் வருவாங்க. அதுக்கு நான் எஃபின்னு பேர் போட்டாச்சு. இனி இங்கே ஈக்குலிபிரியம்னு சொன்னாங்க. கொஸ்டினில் ஈக்குலிபிரியம்னு சொன்னால் வேறு எதுவும் யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. எஃப்ஏ ஈக்குவல் டு எஃப்பி. ஃபோர்ஸஸ் சுட் பி ஈக்குவல் இன் மேக்னிடியூட், ஆப்போசிட் இன் டைரக்ஷன். அப்போ நமக்கு இனி அந்த ஈக்குவேஷன் எழுதலாம். என்ன வருவாங்க, K into what will be the first value, 2 into 1 divided by d plus x the whole square. Now FB is the force on +1 coulomb due to charge at B -1 coulomb. அப்போ என்ன வருவாங்க, again K into 1 into 1. இங்கே நீங்கள் மைனஸ் சைன் எழுதக்கூடாது, பிகாஸ் நம்ம ஆல்ரெடி அந்த டயக்ரத்தில் டைரக்ஷன் கன்சிடர் பண்ணியாச்சு. அப்போது டைரக்ஷன் கன்சிடர் பண்ணி தான் நம்ம இந்த ஈக்குவேஷன் எஃப்ஏ ஈக்குவல் டு எஃபின்னு எழுதியாச்சு. அப்போ இன்னி சார்ஜுக்கு நீங்கள் செப்பரேட்டாக சைன் போடக்கூடாது. ஓகே, K into 1 into 1 divided by x square. பிகாஸ் இந்த சிச்சுவேஷனில் நம்ம ஸ்கெய்லார் ஃபார்ம் ஆஃப் கூலும்ஸில் தான் அப்ளை பண்ணுவாங்க. பிகாஸ் டைரக்ஷன் ஆல்ரெடி நம்ம எடுத்தாச்சு. நவ் நமக்கு இது சிம்பிளிஃபை பண்ணலாம். அப்போ இந்த பக்கம் K, இந்த பக்கம் K. அப்போ என்ன வருவாங்க, 2 by d plus x the whole square equals 1 by x square. Or you can write x by d plus x is equal to 1 by root 2. இது நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணும்போது உங்களுக்கு கிடைக்க போகிற வேல்யூ x equals d by root 2 minus 1. d by root 2 minus 1. So which choice is the best choice? Fourth option we can select. Fourth option is the correct option. From Q2 away from Q1. இங்கே Q2ன்னு சொன்னால் இதுதான் நம்ம Q2, இதுதான் நம்ம Q1. So d by root 2 minus 1 from Q2 away from Q1. So fourth choice is the correct answer. இனி நமக்கு அந்த 10th கொஸ்டின் பார்க்கலாம். 10th கொஸ்டின் இந்த செட்டில் லாஸ்ட் கொஸ்டின். 3 charges each of value q are placed at the corners of an equilateral triangle. A fourth charge q is placed at the center of the triangle if q equal to -q. அப்போ அந்த 4 சாய்ஸிலும் சிச்சுவேஷன் தான் அவங்க they are telling what will happen, consequence என்னன்னு தான் கேட்டாச்சு. அப்போ நமக்கு அது அந்த சிச்சுவேஷன் பார்க்கல. ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிளோட 3 கார்னரில் ஐடென்டிக்கலான சார்ஜஸ் வச்சுருக்கும். நடுவில் ஒரு -q சார்ஜ் வச்சாச்சு. ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிளோட சைடுலேருந்து நான் ஏ சின்ன தான் டீல் பண்ணியாச்சு, டினோட் பண்ணியாச்சு. அப்போ உங்களுக்கு தெரியும், இந்த ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிளோட கேஸில் நம்ம சென்டர் வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ், ஒவ்வொரு கார்னர்லேருந்தும் சென்டர் வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் எல்லாருக்குமே தெரியும், அது a/√3 தான். a/√3 தான். அது மைண்டில் வைக்கணும். a/√3 தான். நவ் இந்த சிச்சுவேஷனில் வாட் வில் ஹேப்பன் த கொஸ்டின். அப்போ நமக்கு ஏதாவது ஒரு ஆளை செக் பண்ணிக்கலாம். இப்போது நான் இந்த கார்னரில் இருக்கிற இந்த சார்ஜை தான் நான் டார்கெட் பண்ணியாச்சு, இந்த Q சார்ஜ். அப்போ நம்ம யோசிக்க வேண்டியது, இவங்களுக்கு மேலே என்ன ஃபோர்ஸ் எல்லாம் வருவாங்கன்னு தான் முதல்ல நம்ம யோசிக்கணும். அப்போ கண்டிப்பாக இந்த சென்ட்ரல் இருக்கிற சார்ஜ் அவங்கள அட்ராக்ட் பண்ணுவாங்க, அது நமக்கு தெரியும். அப்போ அந்த அட்ராக்ஷன் ஃபோர்ஸ் எப்படி இருக்கும்? அப்போ அது இந்த டைரக்ஷனில் தான் அட்ராக்ஷன் ஃபோர்ஸ் வருவாங்க. அதுக்கு நான் எஃப்னு பேர் போட போகிறேன். எஃப் ஃபஸ்ட்டு ஃபோர்ஸ் எஃப். ஸோ திஸ் ஃபோர்ஸ் இஸ் எஃப். எஃப்போட வேல்யூ என்ன வருவாங்க? நான் இங்கே எழுதலாம், எஃப் இஸ் ஈக்குவல் டு K into
q ஸ்கொயர் ஐடென்டிக்கல் சார்ஜஸ் தான் டிவைடட் பை அவங்களுக்கு நடுவில் செப்பரேஷன் a by √3 the whole square. ஸோ என்ன வருவாங்க 3 into kq square by a ஸ்கொயர்னு வருவாங்க. that force equation number 1 அது அங்கே இருக்கட்டும். இனி இந்த கார்னரில் இருக்கிற q சார்ஜுக்கு மேலே யாரெல்லாம் ஃபோர்ஸ் எக்ஸர்ட் பண்ணுவாங்க அது நமக்கு தெரியும். இந்த ஒரு ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் இங்கே வருவாங்க. அதுக்கு எஃப் டேஷ்னு நான் ரெப்ரசன்ட் பண்ண போகிறேன். எஃப் டேஷ் திஸ் எஃப் டேஷ் இஸ் டியூ டு திஸ் கியூ. இந்த கார்னரில் இருக்கிற கியூ வழியாக தான் இந்த எஃப் டேஷ் வருவாங்க, ரிப்பல்ஷன் எஃபெக்ட். அந்த மாதிரி இந்த கார்னரில் இருக்கிற கியூவும் இவங்களுக்கு மேலே ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுவாங்க. அந்த ஃபோர்ஸ் எந்த டைரக்ஷனில் வருவாங்க, அதுவும் இந்த டைரக்ஷன் தான் வருவாங்க. இந்த டைரக்ஷன் தான் வருவாங்க. அதுவும் சேம் மேக்னிடியூட் தான் வருவாங்க, பிகாஸ் ரெண்டும் சேம் கார்னர் டிஸ்டன்ஸ் ஈக்குவல் தான். ஸோ எஃப் டேஷ். அப்போ எஃப் டேஷோட வேல்யூ எப்படி எழுதலாம், எஃப் டேஷ் இஸ் ஈக்குவல் டு கே இன்டு கியூ ஸ்கொயர் டிவைடட் பை ஏ ஸ்கொயர். ஸோ இந்த சென்ட்ரல் இருக்கிற சார்ஜ் இவங்களுக்கு மேலே அப்ளை பண்ணிட்டு இருக்கிற ஃபோர்ஸு கேபிட்டல் எஃப் தான். அந்த மாதிரி அந்த ரெண்டு கார்னரும் அந்த அதர் ரெண்டு கார்னரில் இருக்கிற சார்ஜஸ் இவங்களுக்கு மேலே ஆக்ட் பண்ணிட்டு இருக்கிற ஃபோர்ஸு எஃப் டேஷ் இஸ் ஈக்குவல் டு கே இன்டு கியூ ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் தான். அப்போது இந்த இது பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் இந்த சென்ட்ரல் ஆக்ட் பண்ணிட்டு இருக்கிற ஃபோர்ஸ் தான் அதிகமாக இருக்கும். அது 3 இன்டு கே கியூ ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் தான். இது கே கியூ ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் மட்டும்தான் இருக்குது. இனி இந்த எஃப் டேஷோட ரிசல்டன்ட் எடுத்தாலும் உங்களுக்கு கிடைக்க போகிற வேல்யூ என்ன வருவாங்க, எஃப் டேஷுக்கு நடுவில். இப்போ இவங்களுக்கு நடுவில் இப்போ இங்கே வரப்போகிற ஆங்கிள் கண்டிப்பாக 60 டிகிரி தான். அப்போது ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் ஒரு நெட் ஃபோர்ஸ் எடுத்தால் என்ன வருவாங்க, எஃப் நெட் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் எஃப் டேஷ் ஸ்கொயர் ப்ளஸ் எஃப் டேஷ் ஸ்கொயர் ப்ளஸ் 2f dash square cos 16 தான் வருவாங்க. that means root of f dash square plus f dash square plus again cos 60 1/2 அந்த கால்குலேஷன் எல்லாம் நம்ம பண்ணும்போது f dash square இங்கே 2f dash இல்லை, f dash மட்டும்தான், f dash square போதும். ஸோ எஃப் டேஷ் ஸ்கொயர் மட்டும்தான் வருவாங்க. தட் மீன்ஸ் உங்களுக்கு கிடைக்க போகிறது √3 எஃப் டேஷ் தான் வருவாங்க. ஸோ கம்பேர்ட் டு √3 எஃப் டேஷ் திஸ் எஃப் டேஷ் இஸ் எஃப் இஸ் கிரேட்டர். ஸோ டுவர்ட்ஸ் தி சென்டர் ஆக்ட் பண்ணிட்டு இருக்கிற ஃபோர்ஸ் எஃப் இஸ் கிரேட்டர் தேன் √3 எஃப் டேஷ். √3 எஃப் டேஷ். ஸோ இந்த சார்ஜுக்கு டுவர்ட்ஸ் தி சென்டர் தான் ஒரு அட்ராக்ஷன் ஃபோர்ஸ் வருவாங்க. ஸோ த சார்ஜ் வில் மூவ் டுவர்ட்ஸ் தி சென்டர். அவர் கரெக்ட் சாய்ஸ் இஸ் த சார்ஜ் வில் மூவ் டுவர்ட்ஸ் தி சென்டர். ஓகே, அப்போ இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் நீங்கள் ரிப்பீட்டாக படிக்கணும். அப்போ உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும், ஸ்பீடும் கிடைக்கும். இன்னொரு பாயிண்ட்டும் நீங்கள் கவனிக்கணும். இதுவரைக்கும் நம்ம பேசிகிட்டு இருந்தது இந்த கார்னரோட சார்ஜில் ஆக்ட் பண்ணிகிட்டு இருந்த ஃபோர்ஸோட பாயிண்ட்ஸு தான். ஆனால் இந்த கார்னரோட சார்ஜுக்கும் இந்த இஃபெக்ட் கிடைக்கும், இந்த சார்ஜுக்கும் சேம் இஃபெக்ட் தான் கிடைக்கும். தட் மீன்ஸ் இவங்களுக்கு எல்லாம் டுவர்ட்ஸ் தி சென்டர் தான் ஒரு நெட் ஃபோர்ஸ் கிடைக்கும். அப்போ ஆல் த சார்ஜஸ் வில் ட்ரை டு மூவ் டுவர்ட்ஸ் தி சென்டர். அதுதான் நம்ம அந்த சாய்ஸ் செலக்ட் பண்ணியதோட ரீசன் அதுதான்.